ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 3, அதாவது அந்த ஐஸ்கிரீம்காரனோட 3வது கேம் ப்ளே. சரி வாங்க கைஸ், நம்ம அது போக நம்ம ஐஸ்கிரீம் 1 2 முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம என்ன சேனலில் போய் பார்த்துக்கோங்க, இல்லைனா அடுத்து ப்ளேலிஸ்ட் போட்டு வச்சுன்னா அதுலேயும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலில் விளாடுவோம் கைஸ். இப்போ லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணுங்க கைஸ். சப்போர்ட் கார்டு இன்னும் இருக்குது. இது என்ன போஸ்டர், 2 children's மிஸ்ஸிங், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அதை போன வாட்டி நம்ம இப்போ ஐஸ்கிரீம் 2ல் இருக்கும்போது லிஸ்ட்டு குதிக்காமல் போய்ப்பால கைஸ், அந்த இதுதான். இப்போ அதை பற்றி போஸ்ட்ரு, அதில் சார்லியும் காணாமல் போயிட்டானா. இது என்னது 2 தான் இருக்கா, என்ன 3வது இட்டா நம்மளுக்கு தெரியும். இங்கே சாவி இருக்கணுமே, சாவியை காணோம். சாவி எங்கே சாவி என்னது இது? ஐயா, நுழையிற இடத்துலேயே சாவி வச்சுருக்கீங்க. என்னைய வச்சுக்கிட்டு ஐஸ். இந்த கேமில் என்னது கொஞ்சம் என்ன ரொம்ப சுருக்கி தான் இருக்கேன். ஏன்னாது கொஞ்சம் ஏன்னா இடையில என்னது சும்மா நடந்து போகிற சீனு, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கட் பண்ணி தான் இருக்கேன். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். இவன் யாரா மைக்கு போன பாட்டில் பார்த்தாலுங்க நம்ம என்னது ஓடுவான் பாருங்க, பெர்ஃப்யூம் பாட்டில் தூக்கிக்கிட்டு. எஸ் யூ டெல் மீ லிட்டில் பாய். என்னடா சின்ன பையாது கண்ணை தூக்கிட்டு வாங்கி கேட்குறான். எனக்கு தெரியும் நீ தான் லிஸ்ஸாக வச்சுருக்க, லிஸ்ஸை ரிலீஸ் பண்ண. குட்டி பையா, நீ ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கப்பா, நான்லாம் எடுக்கலை, நான்லாம் தூக்கிட்டு போகலன்னு சொல்கிறான். நோ, நான் தான் என்னது நான் அழுக்கு வண்டியில் பார்த்தேன். இப்போ நீ ரிலீஸ் பண்ணல, என்னது உன் மூளையை ஃப்ரை பண்ணிடுவேன்னு சொல்கிறான். என்ன அதிகமாக சிரிக்கிறான். நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிக்கிறியேடா குட்டி பையா. நீ என் நேம் உனக்கு தெரியவே தெரியாத சாவு வா மாட்டினில்ல கீருக்கு பையலே. உனக்கு அவ்வளோ கட்ஸ் வந்துருச்சா? என்னை பார்த்தா அவ்வளோ தைரியம் இருக்கா உனக்குன்னு சொல்லிட்டு. என்னது ஒரு நிமிஷம் இந்தா எங்கே ஓப்பன் பண்ணு, நான் அப்படியே ஆக்காமியா. செம்மையான லேண்டிங், கீழே வந்துட்டான். வாட் யூ ஹவ் டன், நீ என்ன தர பண்ண? ஆனால் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இருக்குடா. இதே அது ஐஸ்கிரீம்டா வெஸ்டா விஷம் மாதிரி குண்டாயிரும். ஐம் எக்ஸாமினேட். உன்னோட தான் செக் பண்ண போகிறேன்னு சொன்னான், அதுக்கும் என்ன குண்டாயிட்டான், மாட்டிக்கிட்டான்ல. ஓ ஹலோ சப்பி பாய். ஐயா இப்போ நீ தாண்டா குண்டு பயலாட்ட தறி பிடிச்சி ஐஸ் ஆக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம போகணுமா? அவசியமாக போயே ஆகணுமா? இதுக்குள்ளே பதுங்கிக்கும். என்னது வாராயா ராடு, இவன் ஒருத்தன். டேய் இப்படி நீ பாடுற பேசாமல் சூப்பர் சிங்கர் இல்லை வேறு ஏதாவது சிங்கிங்கில் போய் கூட சேர்ந்து கூட லூஸு. இப்படி பாடிக்கிட்டே இருக்க, ஆனால் பாட்டு நல்லா இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர் தரமாக பாடுறான். இப்போ அந்த மேப் எடுத்து உள்ளே வேறு ஃபிக்ஸ் பண்ணோம். என்னது? ஆமாம், முன்னாடி லாக்கு உடஞ்சி போ. இந்த கண்ணை சோட. இங்கே அடுத்து இந்த கண்ணே தேவையில்லை போ. அடுத்து எந்த யூஸ்? ஐயோ வாரானே. டேய் யாரா நீ கோமாளி கை. டோரு க்ளோஸ் ஆகி. ஐயோ என் பக்கத்தில் இருக்கான். டேய் உள்ளே வந்துடாது. டக்குன்னு எங்கே ஃபஸ்ட்டு எங்கே போகணும்? ஷாப்பிங் சென்டர் போவோம். ஷாப்பிங் சென்டர் தான் கரெக்டாக இருக்கும். எட்ரா வண்டியா அமுக்குடா ஷாப்பிங் சென்டருக்கு, அவ்வளோதான். அங்கே போய்ட்டு ஒன்றும் இல்லை, மண்வெட்டியை மட்டும் தூக்கிட்டு வரணும். கைஸ் நான் கொஞ்சம் ட்ராவலிங் மட்டும் ஸ்கிப் பண்ணேன். கொஞ்சம் போயிட்டு நடந்து நான் போகிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா போட்டு வளவலான்னு இழுக்கக்கூடாதுல்ல. என்ன டேய் பார்க்கிங் இப்படி தான் பண்ணுவியாராடு? யாராடு நீ? ஆமாம், எங்கே என்னது என்னவோ என்ன ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்மளுக்கு எதுவும் புரியலை. எங்கே இந்த டோர் தான் நினைக்கிறேன். அந்த அங்கிட்டு இருக்கு, அந்த இருக்குது, இந்த டோர் தான். இது அப்படியோ ஓப்பன் பண்ணோம். அவன் வேறு வந்துடக்கூடாது. ஒரு வாட்டி கூட அடிங்கி வாங்கிடவே கூடாது. இந்த இவங்களே இருக்கும். இந்த ஷவலை தூக்கிக்கிட்டு போய் வேனில் போட்டுரும். போமா வந்தாச்சுல, வேனில் கரெக்டாக போடு. சைடில் நின்றுக்கும். அவ்வளோதான். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிக்குவோம், மேப்பை ஆன் பண்ணுவோம், கேம்பிங் போவோம். போடுறா போடு.
இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது அமுக்கி ரொம்ப நேரம் ஆச்சு நினைக்கேன். அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டாப் கேம்பிங். இங்கே போ வண்டி ஸ்டைலாக எடுத்துறாருயா டிரைவர், பயங்கரமாக ஓட்டுறா வண்டியை. இந்த இதுலேயே போன வாட்டி லிஸ்ஸாக காப்பாற்ற முடியல. இந்த இது கீ இருக்கும். இந்த மொதல் டென்ட்டுக்குள்ளேயே கிடச்சிருச்சு. என்னடா இங்கிட்டு குறையுது, இல்லை அங்கிட்டு கூடுது, இங்கிட்டு கூடுது, இங்கே தான் குறையுது. இந்த இருக்குல்ல, இந்த மண்வெட்டி எடுத்து இந்த டேட்டை எடுக்கிறது தான் கேஸ். இந்த டேட்டை எடுத்து விட்டு உள்ளே என்னது ட்ரீஹவுஸ் கீ இருக்கும். எங்கேயோ பார்த்த மாதிரி சவுண்டு. இந்த ஆறானா அங்கேயே பார்த்துட்டியாடா, மண்டலே வாங்குடா கரெக்டாக. இது என்ன நல்ல விஷயம்னா, எந்த பொருளை எடுத்து தலையில் போட்டாலும் அவனுக்கு என்ன ஸ்டன் ஆயிரும் கைஸ். இந்த கேமில் பண்ண முடியாது. இது ஒன்றில் இதுதான் கைஸ் இருக்குது உருப்படியாக. இந்த டேட்டை எடுத்துகிட்டு கீ ஆஃப் ட்ரீ ஹவுஸ் திரும்பி சாவியால் அடிப்பேன்டா. வாடா வாங்கிக்கோ, சாவி எடுத்துகிட்டு போயிடாத மாடு. இப்போ எங்கே இந்த சைடில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணணும். டோரை ஓப்பன் பண்ணுறான். டக்குன்னு உள்ளே நுழைஞ்சு மேலே ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் மேலே இதில் 4 உடன் ஹார்ஸ் கீ போடணும் கைஸ். அப்படின்னா தான் இந்த வாட்டி கேஜி கீ கிடைக்கும் ஐஸ்கிரீம் 3ல். அவன் அங்கே போகிறான், என் பாட்டுக்கு போட்டோம். போடாப்பா, நான் அவனை எதுவுமே பண்ணலை, அப்படியே போயிரு. awesome, now we can access the tree house. எதுக்கோ வந்தேன். சரி போ, ஓப்பன் பண்ணி விட்டாச்சுல, அவ்வளோதான். இவன் வேறு வரான் போடா. ஆமாம் இருங்க, அங்கே லிஸ்ஸுன்னு ஒருத்தர் இருப்பா, அவளை போய் இப்போ கூட்டிகிட்டு வரேன். இங்கே தான் கேஸ். நம்ம போன பாட்டில் என்ன ஏறாமல் இருந்திருப்பாள் கேஸ். அவள் இப்போ இங்கே தான் இருக்கா, புதரு மாதிரி பதுங்கிக்கிட்டு. இவளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்து இப்போ இவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும். நான் இவளை ரொம்ப நேரமாக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இப்போ கன்வின்ஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இவளை கன்வின்ஸ் பண்ணி இப்போ இவளை வண்டியில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும். இவள் ஆமாம் மாதிரி நடந்து வரும். இவளை வீடியோ காமிச்சிக்கிட்டுன்னே வீடியோ அது மட்டுமே 5 நிமிஷம் ஆயிடும். ஆமாம், அவ்வளோ பொறுமையாக நடக்கிறான். எங்கே என்ன பண்ணலாமாவா? டேய் மைக்கு உள்ளே இருக்கான்னு சொல்கிறேன், மைக்கு ஆபத்தில் இருக்கான்னு. மைக் இருக்கானா, என்ன பண்ணலான்னு கேட்குது லூஸு. இப்போ எப்படி தான் என்னது போன பாட்டில் என்ன இவளை தான் என்ன மைக்கு காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நல்ல இவன் உன் அண்ணன் ஒருத்தன் தான், அவனை எங்கே போனான்னு தெரியல. இங்கே கொண்டு வந்து இவளை விட்டுருவோம். ஏதோ ஒன்று மறந்த மாதிரி இருக்கே, என்ன அது? இவ உள்ளே ஏறட்டும் பார்த்துக்கோ. ஃபயர் கிராக்கரு இருங்க, நான் ஃபயர் கிராக்கர் எடுக்க கண்டினியூ பண்ணுறேன். நான் அந்த ட்ரீ ஹவுஸில் ஏறினேன் கைஸ், எங்கள் ஃபயர் கிராக்கரே எடுக்க மறந்துட்டேன் சுத்தமாக. சரி இந்த எடுத்தாச்சு. இப்போ எங்கே மெட்ரோ ஸ்டேஷன் போவோமா? மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போய் ஃபயர் கிராக்கரை வச்சு இது என்னது இது இப்போ என்னது அவங்க அப்பா இறந்துட்டான்னு சொல்லி வர இது கட்சின் கஸ். இது எங்கே ட்ராஜடிக் டே ஆஃப் மார்னிங் எஸ்டர்டே அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடெண்ட். இது நமக்கு தேவையா? கட் பண்ணிக்கும், கட் பண்ணுறோமா? கட் பண்ணிக்கும், தேவையில்லை போங்கடா. நான் வீட்டுக்கு வர முடியாது, பேக்குன்னு சொல்கிறேன். போதும். ஆமாம், எவ்வளோ நேரம் தான் இந்த கட்சியில் நானும் கட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கடுப்பாகுது. என்னமோ நம்பர் போட்டிருக்கேன், அந்த நம்பர் என்னது 896 மாதிரி இருந்துச்சு. அதே தான் நினைக்கிறேன். இந்த சைடில் பலகை இதை வச்சு தான் உடச்சிட்டு போகணும். இங்கே பார்த்தாலே தெரியுமே. ஆமாங்க 896 தான். எங்கே இது பலகை இப்போ உடச்சிட்டு சைடில் நினைக்கும், அவ்வளோதான் உடஞ்சி. எங்கே அந்த ராடு பையிலே காணோம். இப்போதைக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் நல்லா இன்னும் நிறைய தேவைப்படுது கைஸ். எப்படியாவது ஃபஸ்ட்டு ஒரு 100 மட்டும் அடிச்சிடணும். 100 அடிச்சிட்டோன்னா அடுத்து லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். இதில் இந்த லிவரை பிடிச்சிருக்கணும். 8 9 6 இல்லைடா
இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இது எதுக்கு மாற்றினோன்னா, நம்ம அங்கே கீழே ஒரு உட்டன் ஹார்ஸ் இருக்கும். அதை எடுக்க போகிறப்ப ட்ரெயின் வரும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு. இப்போ நம்ம இதை எடுத்து விட்டோம்னா ட்ரெயின் ட்ராக் மாறிடணும். நம்மளால் இப்போ அடிக்காது இந்த இது ஓப்பன் பண்ண முடியலையா? போங்கடா டேய், ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது ஓப்பன் ஆகலாம். அந்த டார்க் இந்த ரைட் சைடில் இந்த சைடில் எதுவுமே ஓப்பன் ஆகாது போல். இங்கே எங்கே போவோம்? எங்கே இப்போ ஃபஸ்ட்டு ஷூ எடுக்கணும். எங்கே ஷூ ஹேட் இங்கே நேரம் பார்த்துக்கிட்டாச்சு. ஷூ இந்த இருக்குது. இதை இருங்க இந்த வண்டியில் போடுறேன். கிராஸ் ஆனால் நினைக்கிறேன். சரி இருங்க அங்கே போய் போடுறேன். வண்டியில் ஷூவை போட்டாச்சு. அடுத்து தொப்பி எடுக்கணும். போய் தொப்பி எடுத்து வந்துடுவோமா? இங்கே இருக்குது. எடு பார்ப்போம். அவ்வளோதான். தொப்பி எடுத்து திரும்பி போடுவோம். இப்போ ஹைட்ராலிக் ஜாக்கை போய் எடுக்கணும். போவோம் திரும்பியும். எத்தனை வாட்டி அலைய விடுறாங்க. ஆமாம், ஹைட்ராலிக் ஜாக்கை எடுத்து திரும்பி வண்டியில் போடுவோமா? போடு இப்போ அடுத்து அந்த உட்டன் கீ எடுக்கணும். ஆமாம், கரெக்டாக. இப்போ சைடில் ட்ரெயின் வேறு பாஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன பார்த்து எடுக்கணும். இங்கே சைடில் ட்ரெயின் போகும். அது உங்களுக்கு இந்த இதில் காமிக்கல நான். இங்கே என்ன போட்டு வச்சுக்கோ. இப்போ எங்கே சர்க்கஸ் போவோம். ஏன்னா ஷூவெல்லாம் எடுத்துருக்கோம்ல. இப்போ இந்த ஷூ இந்த இதெல்லாம் எதுக்குன்னா கைஸ், இப்போ என்னது ஒரு ஹோம்லெஸ் மேன் இருப்பான். அவனுக்கு இந்த ஷூவே இந்த ஹேட்டையும் கொடுத்தோன்னா அவன் நம்ம கையில் நமக்கு ஒரு கீ தருவான். இது என்ன, இதை கட் பண்ணிடுவேன். ஈவிலனோட பில்லர் ராடு இது என்ன ஈவிலன் 2 விளாண்டா தான் தெரியும். ஆமாம் ஈவிலன் விளையாடாமான்னு கூட சொல்லுங்கள். ஈவிலன் கூட விளையாடுறேன். அடுத்து இப்போ எங்கே இவன் பார்க்கிங் பண்ணுறது தான் மாசாக பார்க் பண்ணுறான். சுற்றிக்கிட்டு வந்து பார்க் பண்ணுறான். எத்தா ஷூ எடுப்போம். ஷூ எடுத்து ஃபஸ்ட்டு எங்கே விறுன்னு எங்கே அவங்கிட்ட போகணும். என்ன தான் இருப்பான். இந்த இருக்கான் பாருங்க. இப்போ ஷூவை தூக்கி அவனை கொடுத்து திரும்பி தொப்பி எடுத்து போட்டு விடணும். தொப்பி எடுப்போமா? போவோம். இந்த எட்டு வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ அவன்கிட்ட ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு இந்த சைடில் ரைட் சைடில் போய் திரும்பி ரைட் சைடு பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேரவான் மாதிரி இருக்கும். அந்த வேனுக்கு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அங்கே கீ எடுத்து வண்டிக்குள்ள போட்டுக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த எல்லோ கலர் கீ, உட்டன் எல்லோ ஹார்ஸ் இதை போட்டு இங்கே வச்சுக்கோ. இப்போ அடுத்து இப்போ இவனை வேறு கேன்சல் பண்ணோம். இந்த சார்லி இப்போ இங்கே இருப்பாங்க பதுங்கிக்கிட்டு. என்ன அவனை கண்டுபிடிக்கிறேன். அவனை கண்டுபிடிச்சிட்டேன். சிவன் சரியான வெறுப்பேற்றுவாங்க. சிவன் ரொம்ப நேரமாக தங்கச்சிக்காக பயந்துக்கிட்டீங்க உட்காந்துருக்கான். தங்கச்சியும் காப்பாற்றலை. இவனோட தங்கச்சி தான் மைக்கு லவ் பண்ணுறான். ஆனால் பேருக்கு தான் மைக்கு லவ் பண்ணுறான். மைக்கு ஆனால் நல்ல ரிஸ்க் எடுத்தான். கன் எடுத்துகிட்டு வந்தான் பாருங்க. அந்த கன்னு தான் நான் என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. அதனால கஷ்டமாக இருக்குது. எனக்கு நான் பிரேவாக இல்லையா? நீ பிரேவாக இருக்கனோட இப்படி பண்ண பயந்துக்கிட்டு வந்து அட்டைப்பெட்டிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இருங்க. இப்போ என்ன பண்ணுறான்? இப்போ எங்கே எப்படி ஒளிஞ்சிருக்காங்கிற மட்டும் பாருங்களே. இப்போ பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்கானுங்கிற மட்டும். வரானே அட்டைப்பெட்டி, சரியான அட்டைப்பெட்டி. சரிங்க, கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கி அவனை வேனுக்கு கூட்டிகிட்டு போய்க்கேன். இன்றைக்குள்ளே வந்துடுவானா? பொறுமையாக தத்தி வந்துக்கிட்டு இருக்கான். வாடாப்பா. டோரை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதுக்கு அடுத்து திரும்பி நம்ம அது என்ன சூப்பர் மார்க்கெட்டா? அதுக்கு தான் போவோம். ஏன்னா இப்போ அங்கே தான் வேலை இருக்குது. ஷாப்பிங் சென்டர் மாற்றி சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஷாப்பிங் சென்டர் போகணும். ஏன்னா அங்கே தான் இப்போ லாஸ்ட்டு குதிரை எடுக்கணும். இங்கே இருக்குது. இது என்னமோ வருது. இது ஒன்று இவன் பிறந்த நாளுக்கு எப்போயுமே இவங்க அம்மா அந்த ஈவில்ன்ட்டு வந்து டெய்லி எப்போயுமே லெட்டர் வந்துடும். அது ஒரு எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்பா இறந்தது இதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க அப்பனும் திருட்டு பையன், அந்த ஈவில்னு திருடி. இப்போ இந்த ஹைட்ராலிக் ஜாக்கை வச்சு ஒரு
அது என்ன ஷெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷெட்டரை திறக்கணும் கைஸ். இந்த இது தான், இதை கரெக்டாக கேப்புக்குள்ளே வச்சு திறந்து உள்ளே இருக்க அந்த வண்டி எடுத்துக்கும். அது கரெக்டாக ஒரு இடத்துல வைக்கணும். இருங்க வச்சுக்கிறேன், அங்கே போய் வைக்கிறேன். இதான் இப்படி திருப்பி வச்சுக்கணும் கைஸ். ஏன்னு இப்போ போக காமிக்கிறேன். இந்த இங்கே வச்சுட்டு கீழே ஒரு மிஷின் ஆக்டிவேட் பண்ண விட்டோன்னா ரேஸ் ஆரம்பிக்கும். இந்த மிஷின் தான். ரெடி செட்டு கோ. இது இடையில நிறைய மெசேஜ் வர காமிக்கலை. இங்கேருந்து இது இப்போ பாதியிலே பிடிப்போமா, இங்கேருந்து பிடிச்சிக்கிட்டு மேலே போய் இப்போ கரெக்டாக பிடிச்சி வண்டியை ஓட்டணும். எடுத்து ஓட்ட ஆரம்பித்தோம்னா, ஏன்னா அங்கனக்குள்ள இந்த வளைவில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஓட்ட முடியாது, கடுப்பாயிரும். இங்கே என்னன்னா டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டு தான், நல்லா அசால்ட்டாக ஓட்டிக்கலாம். இங்கே ஓட்டு 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 அமோகண்டா ஓட்டுனா நல்லா இடிக்கிறேன். காய்ச்சி பைக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான், நம்ம முக்கால்வாசி கேம் எண்டுக்கே வந்தாச்சு. முக்கால்வாசி முடிக்கலை, முக்கால்வாசி வந்தாச்சு கைஸ். கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சப்போர்ட் வேணும். எங்கே அந்த ராடு பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சரி என் பாட்டுக்கு வரட்டும். இந்த பைக்லேருந்து இறங்கிடவே கூடாது, ஏன்னா இதுதான் ஸ்பீடாக போகிறது, வேறு எதுவும் ஸ்பீடாக போகாது. கொடுத்த பொருள் இது ஒன்று தான் உருப்படியாக கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஐயோ இடிக்கிறே டைம் இல்லை. 10 அதான் பின்னாடி வரான், வரட்டும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எங்கே கொடுடா, கட்டப்பட்டியாக தரான்னு நினைக்காதீங்க. அதில் தாங்க ஸ்கீயே இருக்குது, உடன் ரெட் கீ. வாடா நீ வரியா, சரி வா, உன்னை இன்னைக்கு தான் பார்த்தாமே இருந்துச்சேன். கீ வச்சு அடிப்பேன்டா, எங்கே வாங்கு ஹெட் ஷாட். அடிக்கவே இல்லை, நம்ம கலங்குறான். சரி ஏதோ நம்மளுக்கு லக்காக போச்சு. அப்படியே போய் அங்கே இதில் போட்டுருவோம், டக்குன்னு போவோம், இதில் போட்டு வச்சுக்குவோம். அவ்வளோதான். இப்போ வேறு எங்கேயுமே இல்லை, கேம்பிங் போகிறது தான் நம்மளுக்கு இப்போ வேலையே. கேம்பிங் போகிறோம், அங்கே போயிட்டு இந்த எல்லா கீயையும் போடுறோம், கேஜி கீ எடுக்கிறோம், கேமை முடிக்கிறோம். அவ்வளோதான். எப்படி அவ்வளோதான் கைஸ், கேமோட எண்டிங் கிட்ட வந்தாச்சு. இப்போ இருங்க எல்லா கீயும் அங்கே ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா தெரியுமில்ல அங்கே ட்ரீ ஹவுஸு, இந்த ட்ரீ ஹவுஸ் தான் கைஸ், வேறு எங்கேயுமே நான் போய் சொன்னலை. இந்த இங்கே 2 கீ இங்கே இருக்கும், மொத்தம் 4 போடுறது. எதுவும் மட்டும் இது சொல்லவே இல்லை, இந்த ப்ளூ கீ இங்கே இருக்குங்கிறதையே. இங்கே ஒன்று, இந்த பச்சை ஒன்று, அடுத்து அந்த எல்லோ ஒன்று போட்டோன்னா முடிஞ்சு கேஜ் கீ. இப்போ அவ்வளோதான் கைஸ். 1, 2 பண்ணுவோம் பாருங்க. நம்ம கீழே போயிட்டு இவன் வேறு வந்திருக்கானா, வாடா இன்றைக்கி நீ வாடா. சவுண்டே போடாமல் வந்திருக்கா, சவுண்டே போடாமல் இருவியா? இரு உனக்கு மண்டையிலே ஹெட்ஷாட் வாங்கிக்கோ, கேஜி கீ வச்சு வாங்கிட்டு போடு. ஓடு. அவ்வளோதான் கைஸ், கேமே முடிக்க போகிறோம். முடிக்க போகிறோம்லாம் இல்லை, முடிச்சிட்டோம். ஏன்னா கேஜிக்கு எடுத்து நெய்பர்ஹுட் அமுக்குனா கேம் ஓவர். ஐயோ நான் ஒருத்தன் இருக்கேன், ஒரு அவசரத்தில் எல்லாம் பூட்டிக்கிறேன். நெய்பர்ஹுட் அமுக்குடா, அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். கேமே ஓவர். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்து எந்த கண்டென்ட்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஆமாம், இப்போ எங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்துக்குவோம். எஸ்ன்னு எல்லாம் சொல்கிறாங்க. தேங்க்யூ வெல் கம் ஹோம் டு ஆகிடர். அது என்னது எல்லாம் ஒன்றா ஆகிட்டோன்னு சொல்கிறாங்க. வாங்க தம்பி, அங்கே ஒருத்தர் இருக்கான், வந்துட்டான் பாருங்க, ஐஸ்கிரீம் பாயன். யூஆரா என்ன சொல்யூஷன் பட்டன் தான் என்னமோ. மொத்த பேருங்காலியா டீ, கஷ்டப்பட்டு 3 பேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தேனடா. இப்போ ஐஸ்கிரீம் 4ல் போய்ட்டு இவங்களை காப்பாற்றணும். இதை எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுவோம். இறங்குடா, அவ்வளோதான் கைஸ். இதோட கேம் முடிஞ்சுங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ். இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறேன் கைஸ். அடுத்த பார்ட்டு இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அடுத்த பார்ட் 4ல் பார்ப்போம் கைஸ். பை கைஸ், பை.